நிச்சயமாக மாற்றம் உண்டு. வருமானத்திலும் மாற்றம் உண்டு. அது எல்லாமே உயர்வை கொடுக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு சின்னதா ஒரு ஆரோக்கிய குறை அதுக்கு செலவு பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம். மத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாகனத்துல ஏதாவது மாற்றம் பண்றது, வாகனத்துக்கு ஏதாவது ஒரு செலவு பண்றது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது செய்யறது, இது எல்லாத்துக்கும் சிறப்பான டைமுங்க. அதே போல இந்த செலவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க சுப செலவை மாற்றிக்கிறது நல்லது. இப்ப உடலுக்கு பிரச்சனை ஏதாவது வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீ வீட்டுக்கு ஏதாவது சுப செலவுகள் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுப செலவு. இல்ல ரொம்ப நாள் ஏதாவது காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த சுப செலவுகளை மாற்றிக்கிங்க. சூப்பராக இருக்கும். மற்றபடி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு சூப்பரா இருக்கு. இடம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. சின்ன சின்ன தகராறுகள் வந்துச்சுன்னா தவிர்ப்பது சாணக்கியத்தனம். பார்த்துக்குங்க. மொத்தத்துல சொத்து வளர்ச்சிகள் உண்டு. தொழில் விஸ்தரிப்பு பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான காலம். தொழில் எக்ஸ்பென்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிரான்ச், வேற ஏதாவது